வணக்கம்ப்பா. வணக்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கண்டபாமி. ஓகே. நீங்க எங்க இருந்து வந்து தெரப்பி எடுத்தீங்க? விநாயகபுரத்தில் இருக்கோம். ஓகே. எங்கள் வீட்டுக்காரம்மா பேர் வந்து ஜெயப்பிரியா. ஓகே. முதல்ல வந்து அவங்க தான் தெரப்பி எடுத்தாங்க. தெரப்பி எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து சுகர் இருக்கு. சுகர் ப்ராப்ளம். இன்சுலின் போட்டுருக்காங்க. எவ்வளோ நாளா இருக்குப்பா சுகர் ப்ராப்ளம்? சுகர் வந்து ஒரு 1.5 வருஷமா இருக்கு. 1 இயரா இருக்கு. ஓகே. 2.5 வயசு இருக்கு சுகர். சுகர் வந்து இன்சுலின் போட்டு. எவ்வளோ இதில் மெயின்டைன் ஆகும் எப்பயுமே அம்மாவுக்கு? அம்மாவுக்கு வந்து காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு 210 270 ஓகே 280 மெயின்டைன் ஆகும். காலையில் வந்து 18 பாயிண்ட் வந்து இன்சுலின் போட்டே ஆகும். ஆகுது. மதியம் வந்து 8 பாயிண்ட் போடும். எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் போடுவீங்க இன்சுலின்? 3 வாட்டி போடும். 3 தடவை போடுவீங்க. 3 தடவை போடும். அப்போ இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரத்தப்பட ப்ராப்ளம் அடப்பு. ஓகே. அந்த அடப்புக்காக வந்து தான் வந்து அவங்க அக்கா சொன்னாங்கன்னு வந்தாங்க. தெரப்பி சொல்லும் போது உங்க மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? எனக்கு நம்பிக்கை இல்லை. அதாவது வந்து டாக்டர்கிட்ட எவ்வளோ பேர் டாக்டர்லாம் பார்த்து போயிருக்கு. அதாவது மோஸ்ட் வேல்யூபிள் டாக்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து வந்தேன் சென்னையில். பெரிய ஹாஸ்பிட்டல், எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல் போய் வந்தேன். ஓகே. இப்போ அம்மாவுக்கு இருக்கிற ப்ராப்ளம் ரத்த குழாய் அடைப்புக்கும் இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்கப்பா இவ்வளோ நாளில்? பல லட்சங்கள் செலவு பண்ணியிருக்கேன். பல லட்சம் செலவு பண்ணியும் அதுக்கு ஏதாவது எந்த சொல்யூஷனுமே இல்லை. அப்படி இருக்க டைம்ல வந்து அம்மாவோட ரிலேஷன் ஒருத்தவங்க சொல்லி அவங்க சிஸ்டர் சொன்னாங்க. ஓகே. அதை வச்சு அவங்க வந்தாங்க. முன்னாடி அவங்க பிக்சர்ல இருந்து ஒரு 10 அடி பழம் நடந்தாங்கன்னா ஆள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களால நடக்க முடியாது. திரும்ப வந்து அந்த ரத்த குழாய் நடக்கும்போது ரத்தம் போகும். ரத்த குழாய்ல அவங்களுக்கு ப்ரெஷர் வந்து எங்கே வந்து ஹார்ட்டுக்கு மூலத்தெல்லாம் பம்ப் ஆகும். அப்போ பிபி வந்து ஹையாக இருக்கும். அவங்க பிபி வந்து 180 190 200 கூட சில நேரத்தில் போயிருக்கு. பிபி ஹைக் ஆகிடும். ஆமாம், ஹைக் ஆகிடும். ஓகே. அப்புறம் அவங்க கொஞ்சம் நேரம் நிற்கணும். அப்படி நின்னாங்கன்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய சைபாஸ் நடந்ததுலேயே கொஞ்சம் தின்னாக வந்து எல்லையாக சொல்ல அந்த வலி கொஞ்சம் போகிறாங்க. அப்போ திரும்ப ஒரு 10 நிமிடம் இப்படிதான் இருந்தாங்க. இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஒரு நாளைக்கு எவ்வளோ மாத்திரை எடுத்துப்பாங்க? ஒரு நாளைக்கு குறைஞ்சது வந்து ஒரு 20 மாத்திரை. 20 மாத்திரை எவ்வளோ நாளாக போட்டுட்டு இருந்தாங்க? இது வந்து ஒரு 10-12 மாத்திரை வந்து ரெகுலராக ஒரு 15-17 வருஷமாக போட்டுருந்தாங்க. இப்போ வந்து இந்த ஒரு 1.5 இயர்ஸ் முன்னாடி வந்து ரொம்ப சிவியராச்சு. சடனாக சிவியராக இருந்தது. இப்போ எல்லா டாக்டரையும் இப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் டாக்டர் வச்சு பார்த்து அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்காக இந்த டேப்லெட் தான் எடுக்கணும். இந்த வலி வந்து உங்களால் தாங்க முடியாது. அந்த வலி உடனே தான் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணாலும் சொல்யூஷன் கிடையாது, இல்லை ரிசல்ட் கிடையாது அப்படின்னு. வேறு என்ன வழினா டேப்லெட் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு. இந்த டேப்லெட் போட்டாங்க அப்படின்னாக்கா ஷீராய்ட் டேப்லெட்டால் அவங்களோட சுகர் ஹை ஆகும். ஒரு டேப்லெட் போட்டாலே பாடி ரொம்ப அசிட்டிக் ஆகி ரொம்ப ஒரு பிரச்சனைக்காக போடுவோம், அது 1000 பிரச்சனை கிரியேட் பண்ணும். ஆனால் அம்மா ஒரு நாளைக்கு 20 டேப்லெட் கிட்ட போட்டுட்டு இருந்தாங்க. அது இருக்கு சொல்ல வந்தாச்சுன்னா எங்கள் சிஸ்டர் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து செராக்டர் இருக்குது, நீங்கள் வாங்க அங்கே வந்து பாருங்க கரெக்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னு தெரியும். ஏன்னா அவங்க நிறைய பேர் நம்பிக்கை கொடுக்குறாங்க. நிறைய ரியாலிட்டியாக வந்து பார்த்து நிறைய பேருக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் சரியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. சரி, அதுக்கப்புறம் அம்மா தான் வந்தாங்க. வந்துட்டு ஒரு 15 நாள் கரெக்ட் எடுத்தாங்க. பெரும்பாலும் வந்து நாங்கள் அம்மாவோட ஆக்டிவிட்டிஸ் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் அவங்க எப்படி இருக்காங்கன்னு தான் பார்த்தோம். கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருந்தாங்க. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் வாப்பா, நீங்கள் வந்து முதல்ல வந்து நீங்கள் திறந்து எடுக்கிறதுனால நீங்கள் வந்து பாருங்க, அவங்க வந்து எப்படி சொல்கிறாங்கிறத நீங்கள் பாருங்க அப்படின்னா நான் முத வர சொல்லுவேன். சுத்தமாக 1% நம்பிக்கை இல்லாமல் தான் வந்தேன். சரி, அதுவும் அவங்களோட வற்புறுத்தல நான் பார்க்கறதுல தான் வந்து அங்கே வந்து பார்க்க சொல்ல ஒவ்வொருத்தருடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸை சொல்ல சரி நம்மளும் எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு தான் தெரிவிக்கிறாங்க. முதல்ல வந்து இது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க தெரப்பி அப்படின்னு சொல்லி இதில் என்ன இருக்கும் எனக்கு ஒன்றும் புரியல. சரி, எடுத்து பார்ப்போம், எதுவுமே வந்து நம்மளுடைய நம்பிக்கை தானே அப்படின்னு சொல்லி எடுத்து பார்ப்போம். எடுத்து பார்த்தா நல்லா இருந்துச்சு. எனக்கு பேக் பெயின் இருக்குது, பிபி இருக்குது. வந்து எனக்கு பேக் பெயினுக்கு இது வந்து முதுகுத்தண்டு வேறு சிகிச்சைன்னு தான் சொன்னாங்க. அப்படி சொல்ல சரி நம்ம எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் பெயின் வந்து கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து ஒரு மாதம் வந்து எடுத்துருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு சுகர் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? செராக்கேர் ஆஃப்டர் செராக்கேர் அவங்களோட பாடி கண்டிஷன் எப்படி? சுகர் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு மாதம் சுகர் டெஸ்ட் எடுத்தோம். ஓகே. அந்த
3 மாதத்துக்கு முன்னாடி ஆவரேஜ் சுகர் எடுக்கணும். HbA1c எடுக்கணும். எடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு சுகர் வந்து 5.6 வரும். முன்னாடி எவ்வளவு இருந்தது? முன்னாடி வந்து அவங்களுக்கு வந்து 7.1 கிட்ட இருந்துச்சு. ஓகே. 5.6 வந்துச்சு. 5.6 வந்து அப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து 77 80 சுகர் இருந்துச்சு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து 120 இருந்துச்சு. எப்படி சார் பார்க்கும்போது? அது பார்க்க சொல்ல எங்களுக்கு வந்து என்னன்னா மெயினா இந்த சுகர் இன்சுலின் போடுறது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. 3 வேளையும் இன்சுலின் போடுறதுனால எங்கேயாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் இன்சுலின் கையில் எடுத்துட்டு போகும். இந்த சிரிஞ்சி நீரிலையும் கையில் எடுத்துட்டு போக சொல்ல அங்கே போயிட்டு அங்கே ஒரு இடம் தேர்வு போடுறது. அதுவும் இல்லாமல் பார்க்கறது யாராச்சும் பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு மாறியா இருக்கும். நோயாளி நோய் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவங்க எங்கள் வீட்டுக்கு அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சடனாக வந்து இவங்க அந்த டேப்லெட் எடுக்க சொல்ல அந்த இன்சுலின் போட சொல்ல கேர் ஆகும். ஏன் கேர் ஆகுறாங்க அதுக்கிட்ட அப்போ டெஸ்ட் எடுத்து பார்த்து இது மாதிரி கம்மியானதுமே அப்படி இருந்தாலும் இது சுகரால இல்லை வேற ஏதோ நாங்கள் பார்த்தோம். அப்போ டாக்டர்கிட்ட போனது அவர் என்ன சொன்னாங்கன்னா சடனாக இவ்வளோ குறையது வாய்ப்பு எப்படி தெரியல, நீங்கள் இன்னொரு 1 மாதம் இருக்கீங்கன்னா அப்போ நாங்கள் சொன்ன இந்த மாதிரி ஒரு தெரப்பி எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்க டாக்டர் உங்களுக்கு அதில் ஏதாவது நம்பிக்கை இல்லை, மேபி உங்களுடைய நம்பிக்கையாக இருக்கலாம், அதனாலலாம் குறையாது அப்படின்னாங்க. சரி நாங்கள் என்ன பண்ணோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேப்லெட்டாக மாற்றிக்கிறீங்க அப்படின்னு அவர் என்ன பண்ண இந்த இவ்வளோ ஹெவி டோஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்சுலின் முதல்ல கட் பண்ணலாம். இன்சுலின் கட் பண்ணி 3 வேளை இன்சுலின் ஸ்டார்ட் பண்ணிட்டு பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணால் காலையில் ஒரு டேப்லெட்டு ஈவினிங் ஒரு டேப்லெட் 1000 mg 1000 mg எழுதிட்டாங்க. அதையும் போட்டு அதை போடுங்க. உங்களுக்கு செட் ஆகலை உங்களுக்கு திரும்பவும் ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னா நீங்கள் இன்சுலின் தான் போய் ஆகணும். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்ப டேப்லெட் எடுத்துகிட்டே தான் இருந்தோம். இங்கே எடுத்துகிட்டே சொல்ல திரும்பவும் வந்து அந்த டேப்லெட் போட்டேன். திரும்ப கேர் ஆகாது. கேர் ஆக திரும்ப டாக்டர்கிட்ட போனால் என்ன சொன்னாங்கன்னா அவர் என்ன சொன்னால் இது 500 மாற்றுங்க அப்படின்னு 500 போட்டோம். 500 போட்டால் அதுவும் கேர் ஆகும், அது டயர்டாக வராங்க. அப்புறம் டாக்டர் என்ன சொன்னால் சடனாக அப்படின்னு நிறுத்த முடியாது, அதனால நீங்கள் ஒரு 2 மாதம் 3 மாதம் போடுங்க அப்படின்னா திரும்ப நாங்கள் சராக்கார தெரப்பி எடுத்துகிட்டே இருந்தோம். திரும்பவும் ஒரு 3 மாதம் திருப்பி HbA1c எடுத்தோம். இப்போ 5.1க்கு வந்துருக்கு. சுகர் வந்து 5.1க்கு வந்துருக்கு. கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது. எல்லாமே வந்து அவங்களோட ஹீமோகுளோபின் லெவல் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. முன்ன நடக்கவே முடியாதுன்னு சொல்லுவீங்க, கொஞ்சம் நடக்கணும் 10 செகண்ட் அதுக்கப்புறம் நிற்கணும். இப்போ அம்மாவோட ஆக்டிவிட்டிஸ்லாம் எப்படி நடக்குது? நாங்கள் வந்து திருப்பதி போயிருக்கோம். திருப்பதி போனால் உங்களுக்கு தெரியும் 2 தூரம் சுத்த விடுவோம், நடக்க முடியாது. நான் ரொம்ப பயந்து தான் கூப்பிட்டு போனேன். ஏன்னா இவங்களால எப்படி நடப்பாங்க, இது நடக்க முடியாது, எப்படி என்ன பண்ணுறது அப்படின்றது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா இவங்க நார்மலாக தான் நடக்கிறாங்க. நான் இவங்களுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக பொறுமையாக போகலாம் அப்படின்னு அதான் அவங்க நடக்கிறேன். அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க போகலான்னு அவங்க நடந்து வந்துட்டே இருந்தாங்க. பார்க்கும்போது ரொம்ப ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 16 வருஷம் முன்னாடி இருந்தாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் அது சொல்ல நான் அதையே வந்து அவங்கள்ட்ட நான் காட்டிக்கிறேன். அப்போ நம்ம யோகத்தில் கருவி நல்லா வேலை செய்யுது அப்படின்ட்டு தான் நான் வந்து ஸ்கூல்லேயே வந்து வந்துட்டு நல்ல பணம் நல்ல மனுஷனுடைய ஹெல்த்தாக அப்படின்னு பார்க்க சொல்ல அவங்களோட ஹெல்த்து தான் முக்கியம் அப்படின்றதுனால அதுவும் வந்து இது வந்து மருந்து சைடு எஃபெக்ட் இல்லாதது அப்படின்னு சொல்ல இதை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டிப் வாங்கிட்டு போட்டால் பெல்ட்டையும் வாங்கினோம். அதை வாங்கிட்டு வீட்டில் தெரப்பி எடுக்க சொல்லி திரும்ப ரியாக்ஷன் எங்களுக்கு ஒரு மாதிரியாக வந்து திரும்ப அவங்க பழைய ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி இருந்துச்சாங்க. ஆரம்பத்தில் வந்து எப்படி வலிக்குமோ எப்படி நடந்தால் நல்லா முடியாதோ அந்த மாதிரி ப்ராப்ளமாக இருந்துச்சு. காலையில் லஞ்ச் சிஸ்டமில் இருக்காங்க, ஈவினிங் எம் சிஸ்டமுக்குள்ள இருக்கு. இது எடுக்க சொல்ல என்ன ஆச்சுன்னாக்கா அங்கே வந்து வாட்டர் ஜெட் ஆல்கலைன் வாட்டர் வந்து டெய்லி வீட்டுக்கு நாங்கள் வாங்கிட்டு வந்து அவங்க மட்டும் அவங்க குடிங்க குடிச்சு தெரப்பி எடுங்க அப்படின்னு அந்த தெரப்பி எடுக்க சொல்லி பரவாயில்ல அவங்களுக்கு நல்லா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சதுமே அப்போ நாங்கள் என்ன முடிவு பண்ணோம்னா அப்போ இந்த வாட்டரையும் குடிக்கணும். வாட்டரையும் குடிச்சிட்டு இந்த தெரப்பியை எடுத்தோம் அப்படின்னா 70% நம்ம பாடியில ஆல்கலைன் ஜெட் வாட்டர் வந்து நமக்கு வேலை செய்யும். 30% வந்து நமக்கு டீப் ஸ்லீப் வந்து ஒர்க் பண்ணும். ஸோ ரெண்டுமே சேரும் போது நம்மளோட ப்ராப்ளம் நல்லா வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சது. அதனால நாங்கள் என்ன பண்ணோம் உடனே இமீடியட்டாக வந்து என்ன செய்யணும் வாட்டரும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 30 வாட்டரும் வாங்கணும். வாங்கிட்டு இப்போது எங்கள் வீட்டுக்கு வந்து 30 வாட்டர்ங்கிறதுல அது வந்து ஒரு பொக்கிஷமாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஆரோக்கிய விஷயம் தான் பார்க்குறோம், ஔஷதமாக தான் பார்க்குறோம். அது வந்து இப்போ வந்து இனிமேல் எடுக்க எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் நல்லா ஆகும், பசங்களுக்கும் அது எடுக்கணும்
அவங்களுக்கும் வந்து ஃபியூச்சரில் நல்லா இருக்கணும் அப்படின்றது இருக்கணும். மேபி செராக்கியாருக்கு நாங்கள் வர்றது அப்படிங்கிறது எல்லாரும் போகணும், செராக்கியாருக்கு போகணும், போயிட்டு அவங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்தை முதல்ல வந்து மெயின்டைன் பண்ணணும். எல்லாருக்குமே வந்து காசு பணம் எப்போனாலும் சம்பாதிச்சிருக்கோம், உடம்பு போயிடுச்சு அப்படின்னாக்கா சம்பாதிக்கணும். அதுக்காக வந்து நாங்கள் எல்லாருக்கும் சொல்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, முதல்ல தன்னுடைய உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களால் வாங்க முடியும் அப்படின்னாக்கா நிச்சயமாக வாங்குங்க. உங்களுக்கு மட்டும் வந்து அது வந்து குழந்தை இருக்காது, ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதனால வாங்க முடியலனாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் போய் தெரப்பி எடுங்க. உங்களால் முடிந்தவங்களுக்கு 10 பேருக்கு சொல்லுங்கள், 10 உயிர்களுக்கு வந்து காப்பாற்றுறதுக்கு உண்டான ஒரு வழியை கொடுங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லுவாங்க தானத்திலே சர்வ தானம், தந்தானம், நிதானம், அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே வந்து இன்னைக்கு வந்து வறுமை கோட்டுக்கு கீழே எவ்வளோ மக்கள் இருக்காங்க, இன்னும் அறியாமையோடு இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நம்மளால முடிஞ்ச விஷயங்கள் செராக்கியர் இடத்துல இருக்கு, நீங்கள் போங்க. பணம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விஷயமா இல்லை, பணத்துக்காக பணத்துக்கு நோக்கமாக இதை அவங்க வந்து பார்க்கல. நீங்கள் போயிட்டு உங்களுடைய ஆரோக்கியத்தை நல்லபடியாக மேன்மைப்படுத்திக்கோங்க. அப்படி உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லாச்சுன்னா உங்களால் முடிஞ்சா வாங்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்களும் உங்களை மாதிரி 4 பேர் சொல்லி அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்னு தான் நாங்கள் எல்லாருக்குமே சொல்றது. இது வந்து எங்கள் குடும்பத்துக்கு மாத்திரம் வந்து செராக்கியார் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணலைங்க, அதாவது எல்லா உயிர்களுக்கும் செராக்கியார் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதில் நீங்களும் போயிட்டு சேர்ந்து அதை உங்களுடைய ஹெல்த்தையும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்க? அவங்களுக்கு வந்து இப்போ நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? மருந்து இப்போ ஒரு நாளைக்கு 20 மாத்திரை மருந்து இந்த லைஃப்ல இருந்துட்டு இப்ப எதுவுமே இல்லாம இப்போ ஒரு நிம்மதியான ஒரு லைஃப் குறைஞ்சிருக்கேன் எனக்கு. இன்னும் நான் இப்போ டெய்லி எடுக்கும்போது இன்னும் மாத்திரை ரொம்ப குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து அவங்க பிபி மாத்திரையே காலையில போடுறது 4 மாத்திரை பிபி மாத்திரை காலையில போடுவாங்க. 6 போடுவேன். மத்தியானம் வந்து ஒரு மாத்திரை பிபி மாத்திரை மொத்த மாத்திரை அடிஷனலாக சேர்த்து மொத்தம் காலையில 7 மாத்திரை போடுவாங்க. சுகர் மாத்திரை ஒன்று சேர்த்து 8 மாத்திரை. மத்தியானம் வந்து பிபி மாத்திரை 1 மாத்திரை போடுவாங்க. நைட்டு அதே மாதிரி வந்து திரும்ப 8 மாத்திரை போடுவாங்க. இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா பிபி மாத்திரை முதல் 4 மாத்திரை போடுறதுல 1 மாத்திரையை நாங்கள் குறைச்சிருக்கோம். குறைச்சியும் பிபி நாங்கள் வீட்டில் மிஷின் வச்சு எடுத்து பார்க்குறோம். அந்த பிபி வந்து 102, 103, 80, 70, 65 கூட நான் பிபி தான் பிபி வந்து ஏன்னா நான் வந்து இந்த டேப்லெட்டே எடுத்துட்டு இருக்கேன், குறைக்கல. நான் இப்போ போன லாஸ்ட் டைம் டாக்டர் பார்க்க போனப்போ கூட அவங்க இப்போ போன உடனே நம்ம எதையும் குறைக்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு நான் தெரப்பி எடுக்கிறது இதெல்லாம் சொன்னா அவங்களுக்கு ஒரு சிலர் உங்களோட நம்பிக்கை அப்படின்னு சொல்றாங்க. சரி நம்ம இது எடுத்து பார்ப்போம், நம்ம மாத்திரை குறைக்கலான்னு பார்த்தா டாக்டருக்கு வேணான்றாங்க. ஏன்னா என்னோட உடம்பு கண்டிஷன் அந்த மாதிரி என்ன சொல்றாங்கன்னா நம்ம இன்னொரு 2 மாசம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி இந்த பிபி வந்து இதே லெவல்ல மெயின்டைன் ஒரு 3 months ஸ்டேபிளா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒன்னு டோசேஜ் கம்மி பண்ணுவாங்க, இல்ல பெர்மனன்ட்டா ஸ்டாப் பண்ணலாம். ஏன்னா நீங்க வந்து ரெகுலரா வீட்ல வந்து நீங்க பிபி வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நோட் பண்ணி வைங்க. இது வந்து ஒரு 2-3 மாதம் இப்படியே மெயின்டைன் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து டோசேஜ் குறைக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளத்துக்கு உடனடியாக டோசேஜ் குறைக்கக்கூடாது, குறைக்கவும் முடியாது. இதுவே இந்த அளவுக்கு குறைஞ்சி இருக்கிறது தெரியல, உங்களுடைய நம்பிக்கையாக இருக்கலாம். எங்களுக்கு வந்து மருத்துவம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவங்க எப்படி கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, எதுக்குமே வந்து மருந்து இல்லாமல் நோயை வந்து குணப்படுத்த முடியாது. எப்படி ஒரு மனுஷனுக்கு காற்றும் நீரும் இல்லைன்னா உயிர் வாழ முடியாதோ அந்த மாதிரி ஒரு நோயை குணப்படுத்தணும் அப்படின்னாக்கா மருந்தும் இல்லாமல் மருத்துவமும் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றத எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்கா, காற்றை நம்ம கண்ணில் பார்க்கலாம், கடவுள் தான் கொடுக்குறாரு. நீரை நம்ம வந்து உருவாக்க முடியாது, அதுவும் கடவுள் தான் கொடுக்குறாரு. இந்த மாதிரி தான் நாங்கள் செராக்கியாரை செராக்கியாரை யாரும் உருவாக்கல, ஆனால் கடவுளாக வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க அந்த ஔஷதத்தை. அதில் வந்து எல்லாரும் வந்து அவங்களோட ஆரோக்கியத்தை எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எல்லாரும் அதுக்கு போங்க. ஏன்னா இது 2021ஆம் நூற்றாண்டு, 2026 நம்ம 2030 நோக்கி போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தை பார்த்தீங்கன்னா அங்கங்கே சண்டை சச்சரவு போடு பிரச்சனைகள்
எல்லாருமே கொலை இதுதான் நடந்துருக்கு. யாருமே வந்து மிஷின் லைஃப் ஓடிட்டு இருக்கு. நம்ம லைஃப்ல எல்லாருமே பணத்துக்காக தான் மிஷின் மாதிரி ஓடிட்டு இருக்கு. பணத்தை சம்பாதிக்கிறதுல நம்மளோட ஆரோக்கியத்தை இருக்கு. நாளைக்கு நம்ம அந்த பணத்தை சம்பாதிச்சுட்டு நம்ம அந்த ஆரோக்கியத்தை திருப்பி எடுக்கணும் அப்படின்னாக்கா அது முடியாது. கண்டிப்பா திரும்பி பார்த்தா நமக்கு எதுவுமே இருக்காது. ஆகையால எவ்வளவுதான் ஓடினாலும் ஓடுங்க. அதனால நம்ம உடம்புக்கும் கொஞ்சம் கேர் பண்ணி கொஞ்சம் டைம் ஒதுக்கி ஒரு மணி நேரம் உங்களுடைய காசு பணத்தை யாரும் கேட்கல, உங்களுடைய சொத்து தொகத்தை யாரும் எழுதி கொடுக்கணும்னு சொல்லல. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு இன்னொருத்தவங்க மூன்றாவது மனிதர்கள் நம்மளுக்கு யாருமே தெரியாத ஒரு சிறாக்கியிருந்த ஒரு வழியில நம்மளுக்கு வந்து அவங்க உதவி பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம உடம்புடைய ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் நம்மளுக்கு அது தெரியல. அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய உடம்பை நம்மளோ பார்த்துக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நோய் நொடி இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இதை வந்து ஒரு உலகத்துல வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரனும் பணக்காரங்க யாருமே இருக்க முடியாது. முதல்ல ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சிறாக்கியாருக்கு வாங்க. உங்களால் முடிஞ்சால், நான் திரும்ப சொல்றது என்னன்னா, உங்களால் முடிஞ்சால் நிச்சயமா அந்த பொருளை அந்த பொருள்ன்றது இல்லை, அந்த ஒரு ஔஷதம், ஜன்மத்திலோட ஔஷதம். அந்த வாங்கிட்டு உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களோட சேர்ந்து உங்க குடும்பத்தோட சேர்ந்து உங்க உறவுகளோட சேர்ந்து அந்த ஊரோட சேர்ந்து நம்ம உலகமோ நாடோ எல்லாருமே நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. அது உங்களால் முடியல அப்படின்னாக்கா நம்ம செய்யக்கூடிய முதல் உதவி என்ன அப்படின்னாக்கா, நம்ம வெளியில ரோட்ல போறோம், சப்போஸ் நம்ம திடீர்னு ஒரு மயக்கமாய் கீழே விழுந்துடுறோம். அப்போ பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, உடனே தூக்கி ஒரு தண்ணி தெளிச்சு கொஞ்சம் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட உடம்பு முடியாம இருக்கிறவங்களுக்கு சொல்லி அவங்கள கூட்டிட்டு போய் இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி சிறாக்கியாருன்னு ஒன்று இருக்குங்க, இங்கே இந்த மாதிரி தெரப்பி கொடுக்குறாங்க, இங்கே ஜாக் ஐனஸ் வாட்டர் கொடுக்குறாங்க, இந்த வாட்டரை குடிங்க, இந்த வாட்டர் உள்ளுக்குள்ள போய் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் சரி பண்ணும் அப்படின்றத சொல்லி நான் உதவக்கூடிய மனப்பான்மையோட உதவுங்க. அது மட்டும்தான் நான் அவங்க எல்லாருக்குமே சொல்லுவேன். நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். எங்களுக்குன்னு எங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நீங்கள் இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் இதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் ஒரு நாள் கேட்டு இதெல்லாம் விளக்கம் கொடுத்து நீங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து நாங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவாங்க. ரொம்ப நன்றி.